Hello, hi students. Last video la square root வந்து irrational சொல்லி proof பண்ணோம். இந்த வீடியோல square root 5 irrational and இந்த question solve பண்ண போறோம் and இந்த question solve பண்ண போறோம். அதாவது exercise 1.2 இன்னைக்கு இந்த full வீடியோல கவர் பண்ணி நம்ம solve பண்ண போறோம். உங்களுக்கு எப்படி ஈஸியா கொடுக்க போறோம்னு பாருங்க. So என்ன பண்ணனும்னா first assume பண்ணிக்கணும். என்ன assume பண்ணிக்கணும்? Square root of 5 is rational அப்படின்னு assume பண்ணிக்கிறோம். அது rational இருந்துச்சா என்ன மீனிங்? நமக்கு let r and s be an integers. இது ஒரு இன்டிஜர்ஸா இருந்துச்சுன்னா square root of 5 என்ன பண்ணிக்கலாம்? equal to r by s. இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த காமன் ஃபேக்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டோம்னா, remove all the common factors விட்டோம்னா, so square root of 5 வந்துட்டு a by b ன்னு வந்துரும். அப்போ a by b ன்னு வந்துச்சுன்னா HCF of a comma b equal to 1. It means a and b are co-prime. ஓகேவா? இப்போ கோப்ரைமா இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். இந்த நம்ம அசம்ஷன் வந்து ராங் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு b இந்த சைடு கொண்டு வந்துட்டு b ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5a, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா b ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர், விச் இம்ப்ளைஸ் 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன தெரியும்? p divides a ஸ்கொயர்னா p divides என்னது? a. ஓகே, சூப்பர். அப்போ 5 divides a ஸ்கொயர். b ஸ்கொயர் டிவைட் பண்ணாதானா? கண்டிப்பாக பண்ணாது, ஏன்னா அது ரெண்டுமே கோப்ரைம். அதனால 5 divides a ஸ்கொயர். 5 divides a ஸ்கொயர்னா என்னது? 5 divides, இந்த தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா 5 divides a also. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? a வந்து some 5 into some multiple of the value. அது என்னது? என்ன எனி வேல்யூவாக இருக்கும்? இல்லை, ஒரே ஒரு இன்டிஜர். அந்த இன்டிஜர் சின்னு வச்சுக்கிறேன். சி, அப்போது 5cன்னு வச்சுக்கிறேன். இந்த 5c a equal to 5cன்னு இருக்கிறத இதில் அப்ளை பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 5b ஸ்கொயர் which is equal to 5c whole ஸ்கொயர், அப்போது 25c ஸ்கொயர். அப்போது b ஸ்கொயர் equal to 5c ஸ்கொயர். அப்போது b ஸ்கொயர் equal to 5c ஸ்கொயர்னா 5 என்ன பண்ணும்? 5 divides b ஸ்கொயர். அப்போ 5 divides b ஸ்கொயர்னா 5 divides b. கரெக்டா? அப்போது which implies b என்ன சொல்லலாம்? 5 times of some values. அந்த first அது dன்னு வச்சுக்கிறேன், for some d. ஓகேவா? நமக்கு என்ன கிடச்சிருக்கு? a வந்து 5c, b வந்து 5d. சப்போஸ் மினிமம் HCF எடுத்தோம்னா, HCF of a and b எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அது மினிமம் 5 கிடைக்குது நமக்கு. ஏன்னா இது காமனாக இருக்குது. சி அண்ட் டி வந்து கோப்ரைமாக இருக்கும். அதாவது HCF வந்து காமனாக இது இந்த டேர்மே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து இதுக்கு HCF எடுத்தால் 5 வரும். அப்போ HCF 5 வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறது? இது நம்ம அசம்ஷனை ராங் பண்ணுது. அதாவது இது கோப்ரைம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கோப்ரைம்னா என்னது? HCF வந்து 1 இருக்கணும், பட் இங்கே 5 இருக்குது. ஸோ திஸ் கான்ட்ரடிக்டிங் அவர் ஸ்டேட்மெண்ட், contradicting our assumption. So our assumption இப்போ contradict பண்ணிருச்சா என்ன சொல்லலாம்? square root of 5 is irrational. சூப்பரா? இவ்வளோ சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரூஃப் முடிஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 5 square root of 5 is irrational. இப்போ செகண்ட் வந்து என்னன்னா 3 plus 2 square root 5 இப்படின்னு இருக்கு. இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? 3 plus 2 square root of 5.
இந்த கொஷின் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போது அகெயின் assume 3 plus 2 square root of 5 second question is rational. இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படின்னா 3 plus 2 square root of 5 equal to a by b. ஸோ a by bன்னு எடுத்தாச்சு. அப்போது 2 square root of 5, இப்போ இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். a by b minus 3ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 minus 3a minus 3b by b. இங்கே 2 ஒன்று இருக்குது, அந்த 2 அந்த சைடு டிவைட் பண்ணிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 a minus 3b divided by 2bன்னு வந்துருச்சு. இந்த சைடு இருக்கிறது ரேஷ்னல். நம்ம ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக ப்ரூஃப் பண்ணது என்னன்னா இது வந்து ஒரு இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் சைடு இர்ரேஷ்னல், இன்னொரு சைடு வந்து ரேஷ்னலாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது கான்ட்ரடிக்டிங் அவர் ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு பார்த்தீங்களா? கான்ட்ரடிக்டிங் அவர் assumption. ஸோ என்ன சொல்லியிருக்கோம்? 3 plus 2 square root of 5 is irrational. என்ன சொல்லிட்டோம்? irrational ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்போது 1 by square root 2. இப்போது நீங்கள் இந்த கொஷினும் ட்ரை பண்ணலாம். இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுனா இதுவும் ரொம்ப சிம்பிள். தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் 1 by square root 2 அப்படின்ற கொஸ்டின். இப்போ assume assume square root 2 is rational அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது ஸ்கொயர் ரூட் வந்து ரேஷ்னலாக இருக்குன்னா என்ன மீனிங்? 1 by square root 2 equal to a by b ஃபார்மில் இருக்குது. இப்போது ஸ்கொயர் ரூட் 2 equal to b by a. a by b போட்டாலும் b by a போட்டாலும் ரேஷ்னலாக தான் வரப்போகுது. இது ரேஷ்னல். பட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்னா இது வந்து ஒரு இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டோம். ஸோ இதுவும் கான்ட்ரடிக்டிங் அவர் அசம்ஷன். அவர் அசம்ஷன். ஸோ நம்ம என்ன சொல்லிட்டோம்? 1 by square root 2 is irrational. ஓகே, இந்த கொஷின்ஸ் நான் ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன். இந்த